வணக்கம், நான் விஜயன். அதிகமான அகாடமியிலேருந்து இந்த ஆப்டிடியூட்காக ரெகுலராக கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு தெரியும், நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பேன். இப்போது ஆப்டிடியூடில் சில கேள்விகள்லாம் வந்து அரசர் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. சார், அரசர் புக்கெலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதில் ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கக்கூடிய கான்செப்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் எங்கேயும் இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில மாடல்ஸ்லாம் இருக்க போகுதுங்க. புதுசாக சிலது நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கான பேசிக் கான்செப்ட் புக்லேயே படிச்சிருவோம். இதை தான் டேரெக்டாக எடுத்து வச்சு படிக்கணும்னு இல்லை. ஏன்னா நமக்கு புக்கில் இருக்கக்கூடியது கொஷின்ஸ் வரும். சரியா, வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ ஒரு வேளை அப்படியே மாற்றி இந்த புக்கிலேருந்து எல்லா கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கனாலும் அதை நம்மளால் போட முடியும். அதுக்கான ப்ராக்டிஸை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளுடைய ஆப்டிடியூடுக்கான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய கிளாஸஸ். சரியா, செப்டம்பர் ஒரு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி அக்டோபர் பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இதிலே கொடுத்துட்றேன். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 499 மட்டும்தான். ஓகே. தமிழ் இங்கிலீஷில் பைலிங்குவலான கிளாஸஸ், ஸ்கூல் புக் பேஸ்டு இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இதை ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே. 6 மந்த்துக்கான கோர்ஸ் வேலிடிட்டி இருக்குது. இப்போ அடிஷ்னலாக இந்த கோர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சில வீடியோஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரசர் புக்கில் இருந்தும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் அதுவும் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதேமாதிரி ரீசனாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட எல்லா கலெக்ஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸு, டெஸ்ட் எல்லாமே. சரி. இல்லை சார், எனக்கு புக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணும் ஒரு ஃபார்முலா புக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு ஃபார்முலா புக் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கான கலெக்ஷன் ஒரு 2000 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் லாஸ்ட் 5 இயர்ஸோடது. ஸோ அதுவும் வேணும்னா அது தனியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 480 ருபீஸ். ஓகேங்களா. இந்த கிளாஸஸ் 499. ஸோ இது எல்லாமே சேர்த்து 879 அப்படிங்கிற காம்போவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 புக்கு ப்ளஸ் கிளாஸு, இது கூட ப்ளஸ் கொரியரும் ஆட் ஆகும். இது எல்லாமே சேர்த்து தனியாக வாங்குறீங்கன்னா இந்த ப்ரைஸ், கோர்ஸ் தனியாக வாங்குறீங்கன்னா இது. இல்லை சார், எனக்கு புக்கு ப்ளஸ் கிளாஸு, டெஸ்ட் இதெல்லாம் காம்போவாக வேணுங்கிறவங்க 879 பே பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கான சில முக்கியமான கேள்விக்கு போயிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சாரி, இது வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நம்பர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகள். சரி, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. முதல் கேள்வி பாருங்கள். 789 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன கான்செப்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் நிறைய கேள்விகள் இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், 789 இன்ட்டு 789 இருக்கா. ஸோ இது சிம்பிளாக பார்க்கும்போது 789 க்யூபாக இருக்கா. இதை எல்லாத்தையும் பார்த்தா 211 க்யூப். ஓகே. கீழே பார்த்தோம் அப்படின்னா 789 இருக்குது, 789 ஸ்கொயர். அப்புறம் இந்த 789 இன்ட்டு 211. அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 21 ஸ்கொயர். ஓகே. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ க்யூப் அப்படின்னு சொல்லலாமா. இது ப்ளஸ் பி க்யூப் அந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா. ஓகே. இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பி. இது ஏ, இது பி. சரிங்களா. இங்கே ஏ அப்படிங்கிறது 789, பி அப்படிங்கிறது 211. இப்போ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபோட எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரியும். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபுக்கு, சரியா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா. டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்னு இருக்கா. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ மீதி என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத எடுத்து எழுதுனா போதும். ஏவோட வேல்யூ என்னதுங்க, 789. 789 ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ என்னது, 211. ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் அதுதான். எவ்வளோ வரும், 1000. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கொஷினை நீங்கள் பார்க்கும்போது, ஓகே,
ஸோ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே 789 இங்கே ப்ளஸ் இருக்கா, 789 ப்ளஸ் 211 1000 அப்படிங்கிற இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஓகே, முதல்ல அதுக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த கொஷின் முடிஞ்சதா? ஒரு விஷயம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு கேள்வி. சரி, இங்கே என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 658 cube minus 328 cube. ஓகேவா, அதை தான் நம்ம a cube மைனஸ் b cube ஃபார்முலாவில் இருக்குது சார். கீழே பார்த்தோம் அப்படின்னா இது a ஸ்கொயர் a இன்ட்டு a ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது சார். சரியா, a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, அப்போ இதை மேலே இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா, ஸோ கீழே ஆல்ரெடி என்ன இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது இந்த டேர்ம் முழுக்கவும் இதுவும் கேன்சல் ஆகும், ஆகிடுமா? அப்போ மீதி என்ன இருக்குது, a மைனஸ் b மட்டும்தான் இருக்குது. அப்போது a மைனஸ் b எடுத்தால் இதுக்கான ஆன்சர், தட் இஸ் இதை மட்டும் அப்படியே பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். 658 மைனஸ் 328. ஓகே, 8ல் 8 போச்சுன்னா 0, 5ல் 2 போச்சுன்னா 3, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, 330 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ இந்த கொஷினோட ஃபார்மேட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே a மைனஸ் b எடுத்து எழுதுனா போதும் அப்படிங்கிறது ஈஸி. சரியா, ஸோ பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு ஃபார்முலா தெரியணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், a ப்ளஸ் b 789 ப்ளஸ் 211 ஆன்சர் 1000. ஓகே, ஸோ இதுக்கு 658 மைனஸ் 328 658 மைனஸ் 328 போனால் 330 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். ஓகேவா, ஸோ ரெண்டு ஃபார்முலாக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப் இருக்குது. இங்கே வந்து ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. நீங்கள் உட்காந்து 789 இன்ட்டு 789 789 வந்து கியூப் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு ஃபார்முலா மெத்தடில் வரக்கூடிய கொஷின்ஸ் தான், ஈஸியாக பண்ணலாம். அடுத்த கேள்வி போகலாம் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 893 ப்ளஸ் 786 ஸ்கொயர், 893 ப்ளஸ் 786 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது கிளியராக தெரியுதா, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இப்படி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கா? ஓகே, இந்த ஃபார்மேட்டில் சொல்லலாமா? சரி, கீழே என்ன இருக்குது, a இன்ட்டு b இருக்கா? இந்த மாதிரி எழுத முடியுமா சார்? இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன சார் வரும்? உங்களுக்கே தெரியும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab சார். மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சரி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab சார். ஓகேவா, ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த ab அப்படியே இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது. இது காமனாக இது ஃபுல்லாக ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இது ஃபுல்லாகவும் தான் மைனஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணது தான் இது, அதனால் இங்கே ஒரு ப்ராக்கெட். இப்போது a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகிடுமா பாருங்கள். b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 2ab மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போது 4abன்னு வரும். 4ab கீழே ஒரு ab இருக்குது. இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஆன்சர் 4. ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து என்னது, 4 தான் ஆன்சர். இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது, 4. ஓகேவா, நீங்களும் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சரும் கரெக்டு தான். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது சார். எனக்கு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்
டிவைடட் பை ஏபி இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா இதோட ஆன்சர் 4. அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும், எனி நம்பர், சரி, எனி 2 நம்பர்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது சார். 33 + 37 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 33, சார் பெரிய நம்பர் சின்ன நம்பர், 37 minus 33 whole square minus 37 minus 33 whole square, okay, divided by 37 into 33. இப்படி கொடுத்தாலும் a plus b whole square a minus b whole square into ab இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நிற்கும். ஸோ அதுக்கு என்ன தான் வருது ஆன்சரு? 4 தான் ஆன்சர். சரியா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி, இதுல 0.009 into 0.036 into 0.016 into 0.008. கீழே இதே மாதிரி டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாடல் கொஸ்டின்ஸை நம்மளால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ரூட்டில் 0.01 இன்ட்டு 0.1 அப்படின்னு இருக்கு. ஓகே, டிவைடட் பை 0.05 ஓகே இன்ட்டு 0.5. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ இதை வந்து எனக்கு வந்து டிவைட் பண்ண தெரில சார் எனக்கு அப்படின்னா, நம்ம வந்து முழு எண்ணாக மாற்றுவோமா? அதனால் என்ன பண்ணலாம், மேலே இந்த 0.001 முழு எண்ணாக மாற்றணும்னா நாம் 100ஆல் பெருக்கணும். பெருக்குவோமா? பெருக்கினா நமக்கு வந்து என்ன ஆகும்? இப்போ மேலே பெருக்கினா கீழேயும் 100ஆல் பெருக்குவோம். ஸோ அப்போ தான் அதனுடைய வேல்யூ மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, அப்போது இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 0.01 அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? 1 into 100. ஓகே, அதாவது டிவைட் பை 100. அது சிம்பிளாக சொல்லணும்னா 1/100. சரி, 1/100 எழுதலாமா அதை? ஓகே, இன்ட்டு 1/10 அப்படின்னு எழுதுவோமா? ஸோ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இதை பண்ணோம் அப்படின்னா 1/, அதுலேயும் சரி 5/100 இன்ட்டு 5/10. ஓகே, ஸோ இதுதான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது 1/5 இன்ட்டு இந்த 1/5. ஓகேங்களா? ஸோ இந்த 100 இந்த 100 இந்த 10 இந்த 10 எல்லாமே கேன்சல் ஆகிடுமா? ஓகே, இதுதானே கேன்சல் ஆகும். சரி, இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் இதனுடைய தலைகளி நம்ம எழுதுவோம். அதாவது 1/100 இன்ட்டு 1/10. ஓகே, இன்ட்டு டிவிஷனில் இருக்க திருப்பி எழுதணும்னா 100 டிவைடட் பை 5ன்னு எழுதுவோம், 10 டிவைடட் பை 5ன்னு எழுதுவோம். இது கேன்சல். சரிங்களா? எதால் கேன்சல் ஆகுது? 100 100ஆல் கேன்சல், 10 10ஆல் கேன்சல் ஆகுது. ஓகேவா? சிம்பிளாக 1 டிவைடட் பை 25 அப்போ 1/5 இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொண்டு வருவோமா? ஸோ இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இல்லை சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரே ஒரு டெசிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக 0.1 டிவைடட் பை 0.1. ஸோ இப்படி இருக்குது. என்ன பண்ணலாம்? ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.001னா 1/100ன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து 1/10ன்னு அர்த்தம். ஓகே, இங்கே வந்து ஈக்குவலாக இல்லை, அதாவது 1/10 கடைசியாக வெளியே வரும்போது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முடியும். ஸோ இப்படி நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூ 3 6 9 2 11 ஆச்சு. மேலே வந்து 11 இருக்கு. அதே மாதிரி கீழே 3 + 4 7 7 + 4 11. இங்கேயும் 11 இருக்கு டெசிமல்ல. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூயும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூ, பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசமத்தினுடைய எண்ணும் அதே மாதிரி தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசமத்தினுடைய எண்
அளவும் சேமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக அந்த நம்பர்ஸை எடுத்து எழுதிக்கலாம்னு அர்த்தம். சரிங்களா? ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும் போது கடைசியில் நமக்கு எப்படி 1/5 அப்படின்னு எழுதணுமா? அதை 1/5 அப்படின்னு எழுதியிருக்குமா? ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தசமத்தோட வேல்யூ 3, இங்கே இருக்கக்கூடிய தசமத்தோட வேல்யூ 3 அப்படிங்கும் போது டைரெக்டாக அந்த நம்பர்ஸை மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 9 into 36 into 16 into 8 divided by 2 into 8 into 2. இந்த 8ஆல கேன்சல் பண்ணலாம். 2 into 2 4, 16 4ஆல கேன்சல் பண்ணலாம். 9 4 பெருக்குனா 36. ஆக்சுவலி இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்போ 36 ஏற்கனவே ஒரு 36 இருக்கு. ஸ்கொயர் ரூட்குள்ள ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு 36. ஆன்சர் வந்து இதுக்கு 36. ஓகேவா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறதுக்காக நம்ம எடுத்து காமிச்சோம். ஸோ உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் 11 டெசிமல் டிஜிட்ஸ் இருக்கா? கீழே பார்த்தாலும் 11 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த டெசிமலை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த முழு எண்களை எடுத்துக்கிறோம். 9, 36, 16, 8 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 0.35 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.03 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.19. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலாவில் எழுதுவோமா? அதாவது 0.35 இன்ட்டு 0.33 சரி பிளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 0.35 மைனஸ் 0.33ன்னு எழுதுவோம். சரிங்களா? அதான் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கான வேல்யூ. ஸோ இப்போது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.68 இன்ட்டு 0.02 ஓகே டிவைடட் பை 0.19. 0.19 இருக்கா? ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சரிங்களா? சரி, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க 0.03 இருக்கு. இதுதான் கவனமாக போடணுங்கிறது. 0.3 ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.38 ஓகே இன்ட்டு 0.32 ஸோ டிவைடட் பை 0.19 இங்கே இருக்குல்ல அது. இப்போ இதால் இதை அடித்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ் இன்ட்டு 0.32 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.64. இந்த ஆன்சர் வந்திருக்கா? இந்த ஆன்சர் வந்து தான் உங்களோடதும் கரெக்டு தான். ஓகே, ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, எடுத்து வேல்யூஸை கரெக்டாக எழுதுனீங்கன்னா முடிஞ்சது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நான் இந்த மாதிரியான பேட்டர்ன் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா? ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட். சரிங்களா? என்னன்னா இப்படி கொடுத்தா கண்டிப்பாக ஃபார்முலா பேஸ்டு தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கே பாருங்கள் 0.21 இது கியூப் தான். சரியா? அதனால நம்ம அதை என்ன பண்ணலாம்? 0.21 ஹோல் கியூப் கரெக்டு தான் ப்ளஸ் 0.021 ஒரு டெசிமல் தான் அதிகம் இன்ட்டு ஹோல். சரிங்களா? ஹோல் கியூபா? ஓகே, கீழே பார்த்தோம் அப்படின்னா சார் 0.63 இருக்கு, இங்கே 0.063 இருக்கு. சார் இதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 0.21 இன்ட்டு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க? 0.63 கிடைக்குமா?
அதே மாதிரி 0.021 இன்ட்டு 3 பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க, 360 பாயிண்ட். ஓகே, அப்போ இந்த வேல்யூ கிடைச்சிருச்சா? அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளியே காமனாக 3 எடுத்து, சாரி, அதாவது 3 இன்ட்டு 0.21 ஹோல் கியூப் சொல்லலாமா? இதோட வேல்யூ 3 இன்ட்டு 0.21, 3 இன்ட்டு 0.21, 3 இன்ட்டு 0.21. ஸோ இதோடது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இன்ட்டு 0.021. ஓகே, 021, 3 இன்ட்டு 0.021. ஓகேவா? அப்போது காமனாக 3 இருக்குது, 3 அதாவது 3 இன்ட்டு 0.021 3 டைம்ஸ் இருக்குது, அதனால் ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 0.021 ஹோல் கியூப். புரிஞ்சது இல்லையா கான்செப்ட்? ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. இது சால்வ் பண்ண கிடைக்கும், அதாவது இது தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இது a கியூப் பிளஸ் b கியூப் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? பாருங்க, இங்கே காமனாக என்ன வெளியே எடுக்க முடியும்னு பாருங்க. ஓகே, அதாவது இதை a கியூப் பிளஸ் b கியூப்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3a கியூப் பிளஸ் 3a ஹோல் கியூப் 3b ஹோல் கியூப்னு எழுதலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியம் இது. அப்போது இதை வந்து a கியூப் பிளஸ் b கியூப் அப்படின்னு எடுத்துட்டு இங்கே 3 காமனாக இருக்கு, சரிங்களா? ஓகே, சப்போ 3 கியூப், அதாவது 3 கியூப் இன்ட்டு a கியூப் பிளஸ் 3 கியூப் இன்ட்டு b கியூப்னு அர்த்தம் இல்லையா? a கியூப் பிளஸ் b கியூப் உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு ஸ்டெப்பாக எழுதுறேன். ஓகே, இது தனித்தனியாக 3க்கு தனியாகவும் ஏவுக்கு தனியாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ காமனாக 3 கியூபை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா a கியூப் பிளஸ் b கியூப்னு நிற்கும். இதுவும் கேன்சல். அப்போது 1/3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27 அர்த்தம். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் 1/27. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த கொஷின் மாடல் புரிஞ்சுதா? ஓகே, ரைட். இந்த இடத்துல இந்த சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வழக்கமாக நம்ம போடுறதோட இப்போ இதுதான். இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு நீங்கள் புக்கில் பார்த்துருக்க மாட்டோம். பட் இங்கே வந்து சின்னதாக அடிஷனலான ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தா அந்த இடத்துல நம்ம இதையோ வச்சு ஆன்சர் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஓகேவா? ஃபார்முலாலாம் அதே தான், கான்செப்ட் அதே தான். ஸோ இதை இப்படி ஒன்று போடலாம் அப்படிங்கிறத இது வந்து ஸ்ட்ரைக் ஆகணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான கொஸ்டின் தான் இங்கே இருக்குது. திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். சார் இந்த கொஸ்டின் எங்கேயோ சால்வ் பண்ண மாதிரி இருக்குமே, இப்போ தானே சால்வ் பண்ணோம். அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 2.75 இது எல்லாமே சேர்த்தணும் அப்படின்னா 2.75 ஹோல் கியூப் மைனஸ் 2.25 ஹோல் கியூப். ஓகே, இங்கே 2.75 ஸ்கொயர். ஓகே, தெளிவாக இருக்கா அந்த பேட்டர்ன்? அதாவது a கியூப் மைனஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போது இதுக்கான ஆன்சர் என்னன்னா a மைனஸ் b பண்ணால் போதும். இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டிருக்கோமா? அப்போ இந்த கொஸ்டின் நான் பார்த்த உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது a மைனஸ் b தான். அப்போ 2.75லேருந்து நான் 2.25 மைனஸ் பண்ண போகிறேன். என்னோட ஆன்சர் இதுக்கு 0.5. ஓகேவா? என்னோட ஆன்சர் என்னது? 0.5. ஸோ பார்த்த உடனே நான் பண்ண வேண்டியது 2.75லேருந்து 2.2 மைனஸ் பண்ணால் போதும் இந்த சம்முக்கு. நான் இதெல்லாம் எழுதிட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வச்சது, சரியா? ஸோ அப்போது இதை மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 0.5 முடிஞ்சிருச்சு. அடுத்து அதே மாதிரி இன்னொரு கொஷின், சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கு. ஓகேவா? 0.0347 கியூப் ப்ளஸ் 0.965 கியூப் கீழே பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட்டில் இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா 0.0347ஐயும் 0.9653ஐயும் ஆட் பண்ணால் போதும்.
0 மீதி 1 0 மீதி 1 0 மீதி 1 0 1. ஸோ ஆன்சர் வந்து 1. ஓகே, ஸோ இந்த கேள்விக்கான பதில் 1. ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்ன ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, a cube மைனஸ் ப்ளஸ் b cube இருக்கு டிவைடட் பை இது a ஸ்கொயர், இது அப்போ இது ab மைனஸ் ab, அது b cube, சரி b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு a பிளஸ் b இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா வர எந்த டேர்மும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அதுதான் விஷயம். a பிளஸ் b பண்ணோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். புரிஞ்சுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், find the value of 0.01 square plus 0.022 square plus 0.33 square. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, மேலே இருக்கிறது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இருக்கா? கீழே பார்த்தோம் அப்படின்னா இதை என்ன சொல்லலாம், பாயிண்ட், அதாவது இதுக்கு என்ன ரிலேஷன், முன்னாடி ஒரு சம் போட்டோம்ல அந்த மாதிரி தான். நீங்கள் பாருங்க, 0.01 அப்படிங்கிறது ஏன்னு எடுத்துட்டோம். சரியா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா 0.001 இருக்கு. ஓகே, அதாவது இந்த 0.01 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு டிஜிட் தள்ளி எக்ஸ்ட்ரா புள்ளி வைப்போம்ல, இப்படி வரும்ல, அதுதானே இங்கேயும் இருக்கு. ஓகே, இங்க அப்போ இதை பாருங்க, 0.01ங்கிறது a அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ a/10 ஆகுமா? இது a/10 ஆகுமா? சேம் அதே தான். 0.22 அப்படிங்கிறது bன்னு எடுத்தோம். சரியா? அப்போ 0.022 அப்படிங்கிறத 0.22 divided by 10 அப்படின்னு போடலாமா? தட் இஸ் b/10 போடலாமா? அதே தான் இருக்கும். 0.33ங்கிறது c. அப்போ 0.0333 அப்படிங்கிறது c/10. புரியுதுல்ல நான் என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இதை பார்த்தது வரணும். இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ இங்க a/10 பிளஸ் b/10, அதாவது ஹோல் ஸ்கொயர், b/10 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் c/10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போமா? இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, காமன் என்னென்ன வெளியே எடுக்க முடியும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்கே வந்து காமனாக அடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 இருக்கு. அதாவது a ஸ்கொயர் டிவைடட் பை 10 ஸ்கொயர் எழுதலாமா? b ஸ்கொயர் டிவைடட் பை 10 ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை 10 ஸ்கொயர். அதானே அதுக்கு அர்த்தம். ஓகே, இப்படி எடுத்து எழுதினாலும் சரி. ஓகே, ஸோ காமனாக இங்கே இருக்கக்கூடிய 10 வெளியே எடுத்துடலாம். சரியா? அப்படி வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும்? இங்கே எழுதுறேன் பாருங்க. ஸோ கீழே இருக்கிற டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா அந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் 1/10 ஸ்கொயர்ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த 10 மேலே வந்துச்சு என்ன ஆகும்? இங்கே இருக்கும், அதாவது 100. ஓகே, புரியுதா? அதை தான் இங்கே எழுதுறேன். சரி, உங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் வேணா இங்கே. ஓகே, மேலே இருக்கக்கூடிய a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். மேலே வந்தால் 10 ஸ்கொயர், தட் இஸ் 100. இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? 100. உங்களுக்கு 100 வந்தால் ஆன்சர் கரெக்டு தான். உங்களுக்கு புரியுன்றதுக்காக இவ்வளோ ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கேயே நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஓகே, இந்த மாதிரி வருதா? அப்போது 1/10 ஸ்கொயர் காமனாக இருக்குது. மீதி டேர்ம் எல்லாம் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 1/10, சரிங்களா, 1/10. ஓகேவா? இது மேலே வந்துச்சுன்னா 10 ஸ்கொயர் 100ஆக இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு? 100. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஒரு 9-10 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போமா? அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும். ஒரு பேசிக்லேருந்து சில கேள்விகளை நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் 1-2 பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இது ஒன்று, சரியா, கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகளாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ஓகே, நமக்கு வந்தால் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மெயினில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க.
அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது போல் இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா, புரிஞ்சுது அப்படின்னாலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நான் நிறைய பேருக்கு போய் சேரட்டும். ஓகே, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ரெகுலரான கிளாஸஸ் சேனலில் வரும். தனியாக கம்ப்ளீட்டான பெய்ட் கிளாஸஸ் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புக்ஸோ கிளாஸோ தனியாக வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை ரெண்டும் சேர்ந்த காம்போவாக எடுத்தாலும் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மாடல் கொஷின்ஸோட நம்ம பார்க்கலாம். நன்றி.